மின்தடை காரணமாக நீட் தேர்வில் எந்த பாதிப்பும் ஏற்படாத நிலையில் மறுதேர்வு நடத்த முடியாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ள நிலையில் வழக்கில் வரும் 6ஆம் தேதி தீர்ப்பு அளிக்கப்பட உள்ளது. மருத்துவ படிப்பிற்கான இளநிலை நீட் நுழைவுத் தேர்வு இந்தியா முழுவதும் கடந்த மே 4ஆம் தேதி நடத்தப்பட்டது. சென்னையை அடுத்த ஆவடி மைதானத்தில் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:15 மணி வரை மின்தடை ஏற்பட்டது. இதனால் அந்த மைதானத்தில் தேர்வு எழுதிய மாணவர்கள் மிகவும் சிரமம் அடைந்துள்ளனர். இதனையடுத்து ஆவடி தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய மாணவர்கள் சிலர் தங்களுக்கு மறுதேர்வு தேவை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். மின்தடையால் குறைந்த வெளிச்சத்தில் தேர்வு எழுதியதாகவும் கவனசிதறலால் முழு திறமையுடன் தேர்வு எழுதவில்லை என்றும் தங்களுக்கு மறுதேர்வு தேவை எனவும் மாணவர்கள் தங்களது மனுவில் தெரிவித்திருந்த நிலையில் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மின்தடை காரணமாக நீட் தேர்வில் எந்த பாதிப்பும் ஏற்படாத நிலையில் மறுதேர்வு நடத்த முடியாது என மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மறுதேர்வு கோரிய மாணவர்களின் மனு தொடர்பாக வரும் 6ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.